Hello and welcome back to Offside Kootam for yet another video. செல்சி ஷிட் ஷோக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த வீக் அலவேஸ் ஆடி இருக்கோம் அண்ட் ஃபைனலி வி ஆர் ஆன் டாப் ஆஃப் லாலிகா. ஒரு பிட்டர் ஸ்வீட் ஆன வீக்காக இருந்திருக்கு திஸ் ஃபார் பார்சலோனா ஃபேன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் பிக் ஃபிக்ஸ்சர் ஃபார் அஸ் இன் லாலிகா அத்லெட்டிகோ மட்ரிட் கூட ஹோமில் ஆடுறோம். ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆல் ஆஃப் தேட் இன் திஸ் வீடியோ அண்ட் லெட்ஸ் ஜம்ப் right into it. வீடியோ ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். நிறைய பார்சா கண்டென்ட் ஆஃப் லேட் போட்டுட்ருக்கோம், நிறைய ப்ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் அண்ட் வாட்ச் அலாங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக போகுது மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு வின்டர் பிரேக். ஸோ எல்லா மேட்ச்க்கும் வந்து வாட்ச் அலாங் பண்ணலாம் அண்ட் வி வில் பி மோர் ரெகுலர் வித் த வீடியோஸ். பட் யா, அதனால தான் ஸ்ரீராம் இந்த வீடியோக்கே வர முடியல. ஸோ அப்படியே டாபிக் குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மச் அவைட்டடாக நிறைய ஸ்பெஷல் ப்ரிவ்யூஸ் போட்டு நிறைய ஹைப் பண்ண மேட்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசலாம். தட் இஸ் நம்ம சாம்பியன்ஸ் லீக் அகேன்ஸ்ட் செல்சி 3-0 அப்படின்னு நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேமை. ஒரு ஜூல்ஸ் குண்டே ஓன் கோல், Esteva ஒரு கோல் அண்ட் லியம் டெலாப் ஒரு கோல். தட் இஸ் 3-0 டு செல்சி. அண்ட் அரஹோ ரெட் கார்டு ஃபார் அஸ் இன் த 44th minute. ஸோ செகண்ட் ஹாஃபே வந்து ஒரு 10 men பார்சாவாக ஆடினா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே. கேமை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து செல்சி ஸ்டீம் ரோல்டு அஸ் ஃப்ரம் த பிகினிங். ஃப்ரம் minute 1 to minute 90 I think Chelsea were the very dominating team. அந்த எக்ஸப்ட் ஃபார் தட் இனிஷியல் ஒரு ஃபெரான் டாரஸ்க்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டான். அது தவிர வந்து நம்மளுக்கு பெருசாக இந்த மேட்ச்சில் வந்து நம்மளை க்ரியேட்டே பண்ண விடல. ஸ்டாட்ஸ்லேயே நல்லா தெரியுது அது. செல்சி எக்ஸ்ஜி வந்து 1.89 இருந்துச்சு. வி டென்ட் ஈவன் ஹாவ் 1 XG. 15 ஷாட்ஸ் அடிச்சிருக்காங்க செல்சி அண்ட் ஆல்மோஸ்ட் 3 பிக் சான்சஸ் கிரியேட்டட். நம்ம வந்து ஷார்ட்ஸே பார்த்தீங்கன்னா 5 ஷார்ட்ஸ் அண்ட் ஒன்லி 2 ஆன் டார்கெட். ஸோ வி டின்ட் ஈவன் என்ன சொல்கிறது, நம்ம செல்சியை த்ரெட்டன் கூட பண்ணல இந்த கோல். அண்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி சமப் பண்ணோம் அப்படின்னா வி நெவர் டேர்ன்ட் அப். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து நோ ஒன் ஸ்டெப்ட் அப், நோ ஒன் டேர்ன்ட் அப். லமீன் ஒருத்தன் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணா, பட் ஹி ஆல்சோ குடன்ட் டூ மச். குக்குரெல்லா ஹேட் அ வெரி குட் கேம் அகேன்ஸ்ட் ஹிம். அவனை டாமினேட் பண்ணான்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் குக்கரெல்லா டிட் ஹாவ் அ குட் கேம். லமீன் ஆல்சோ ஹேட் ஃபியூ ட்ரிபிள்ஸ், பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க 3-0 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நம்ம சைடு ரொம்ப பாசிட்டிவ்ஸ் இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் மரெஸ்காவோட சப்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் அவங்க கேமில். மாலோ குஸ்டோ வந்து 40th minute ஒரு எல்லோ கார்டு வாங்குறான். இம்மிடியட்லி செகண்ட் ஹாஃபில் வந்து ஆண்ட்ரே சாண்டோஸ் உள்ளே கொண்டு வரான். ஆண்ட்ரே சாண்டோஸ் கொண்டு வந்துட்டு ரீஸ் ஜேம்ஸை ரைட் பேக் மூவ் பண்ணிட்டான். தென் கர்னாச்சோவை தூக்கிட்டு டெலாப் கூப்பிட்டு வந்தான். தென் வந்த ஃபியூ மினிட்ஸ் ஒரு 20 minutesலேயே வந்து ஒரு 10 minutesலேயே ஆக்சுவலி டெலாப் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். அண்ட் தென் எஸ்டவா ஆஃப்கோர்ஸ் பிரில்லியண்ட் த என்டையர் கேம். இவனும் கைசேடோ அண்ட் என்சோ ஃபெர்னாண்டஸ் இன் மிட்ஃபீல்ட் அப்சல்யூட்லி டாமினேட் பண்ணிட்டாங்க. ஃப்ராங்கி டியாங்லாம் காணோம், பிச்சில் தேட வேண்டியதாக இருந்துச்சு. ஃப்ராங்கி டியாங் சரி, ஃபெர்மின் லோப்பஸும் ஒரு ஆஃப் கேம், எரிக் கார்சியாவும் பெருசாக ஒன்றும் பண்ணல இந்த கேமில். ஒன்லி ஒன் பாசிட்டிவ் அவுட் ஆஃப் திஸ் என்டையர் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இஸ் ரஃபீனியாஸ் ரிட்டர்ன். அவன் வந்த ஃபியூ மினிட்ஸில் வந்து பண்ண ப்ரெஸ்ஸிங் வந்து வேறு யாருமே என்டையர் மேட்ச்சில் பண்ணல. 62nd minute பையன் உள்ளே வரான். வந்து நம்ம and throughout the 90 minutes, even though we are losing 3-0, we are down and doesn't look like we are scoring a goal. அப்படி இருந்தும் வந்து Rafinha was giving his heart out, pressing, tracking back, and he really set an example. என்னடா ஒரு பிக் சாம்பியன்ஸ் லீக் கேமில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஹவு யூ ஷுட் டேர்ன் அப்புங்கிற ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் ரஃபீனியா செட் பண்ணான் அந்த கேமில். நீங்கள் கிளியராக பார்க்கலாம், லைக் டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து ரஃபீனியா கத்துறான், டீம் மேலே கத்துறான், தட் ட்ராக் பேக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். பட் எதுவுமே அந்த கேமில் நடக்கலை அண்ட் வி லாஸ்ட் த கேம்.
3-0. கூடோஸ் டு செல்சி அண்ட் இப்போ ஆர்சனல் கூடயே போய் 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க. அது கூட வந்த கேம் ஆக்சுவலி. ஸோ செல்சி வந்து ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபார்ம், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆஃப் லேட். அண்ட் நம்மளுக்கு வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் தான் இந்த கேமில். பிகாஸ் ஃபெரான் ஏன் லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணா, ஏன் ராஷ்ஃபோர்ட் ஸ்டார்ட் பண்ணல, அண்ட் அரோஹோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா கூடாதா. அரோஹோ பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அரோஹோ வந்து என்ன சொல்கிறது, எப்படிடா இந்த மாதிரி பெரிய சாம்பியன்ஸ் லீக் கேமாக பார்த்து மிஸ்டேக் பண்ணுற. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அந்த குக்குரலா டேக்கிளும் சரி, அவன் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எல்லோ கார்டு வாங்கினதும் சரி. நீ ஆல்ரெடி ஒரு எல்லோ கார்டில் இருக்க, நீ ஒரு டீமோட கேப்டனாக டீமை லீட் பண்ணிகிட்டு இருக்க. ஹவு irresponsible can you be and go and get a red card in the 44th minute? இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் டாமினேட் தான் பண்ணிட்டுருந்தாங்க. இதில் நம்ம அவங்களுக்கு இன்னும் கேமை வந்து இந்தாங்க வின்ன பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டோம். இந்தாங்க வச்சுக்கோங்க, 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். பட் அரோஹோ இன் மை ஒப்பீனியன் ஷுட் நெவர் ஸ்டார்ட் ஃபார் பார்சலோனா இன் another கேம். ஷுட் நெவர் ஸ்டார்ட். நம்ம நெக்ஸ்ட் அலவேஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி வருவோம். ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நான் பேசணும் அபவுட் ஜெரார்ட் மார்டின். ஸோ அரோஹோ ஷுட் நாட் வேர் த பார்சலோனா ஜெர்சி அகேன். இயர் ஆஃப்டர் இயர் ஆஃப்டர் இயர் த சேம் ஓல்ட். இது அக்செப்டபிளே இல்லை. ஃபர்கெட் இட் கம்மிங் ஃப்ரம் அ கிளப் கேப்டன். ஒரு கிளப் கேப்டன் வந்து வீக் ஆஃப்டர் கேம் ஆஃப்டர் கேம், ஒரு பிக் கேம் ஆஃப்டர் பிக் கேம் இப்படி ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ வேர்ட்ஸ் ஃபார் ரொனால்டோ அரோஹோ. அந்த லாஸ்ட்னால நம்ம இப்போ 18th பொசிஷன் போயிட்டோம். அண்ட் வி ஆர் அவுட் சைட் த டாப் 8. அவுட் சைட் த டாப் 8 போனால் நம்ம பிளே ஆஃப்ஸ் ஆடணும், ஒரு எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ஆடணும், விச் இஸ் மோர் டயரிங் ஃபார் த பிளேயர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸும் வந்து ரொம்ப ஈஸியான ஃபிக்சர்ஸ்லாம் இல்லை. வி ஹாவ் அ நெக்ஸ்ட்டு ட்ரிக்கி செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ். ஃப்ராங்க்ஃபர்ட் கூட ஒரு மேட்ச் இருக்குது. அப்புறம் நம்ம லைக் ஒரு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் இருக்குது நம்மளுக்கு சாம்பியன்ஸ் லீக்லேயே. ஃப்ராங்க்ஃபர்ட் இருக்குது, தென் வி பிளே ஐ திங்க் ஸ்லாவியா பிராகா, ஓகே, கோப்பனேகன், ஓகே. ஸோ these three games will be very important நம்ம வந்து டாப் 8 முடிக்கணும் அப்படின்னா. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது சாம்பியன்ஸ் லீக் ரன் அப்படின்னு. பட் இதுவே நம்ம லாலிகா சைடு வந்தோம் அப்படின்னா வந்து மக்களே, ரியால் மட்ரிட் மீண்டும் ஃபம்பிள் பண்ணி விட்டார்கள். ஜிரோனா கூட 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நோ வின்ஸ் இன் தேர் லாஸ்ட் 3 games. 5 பாயிண்ட் லீடு இருந்த லீடை ஃபம்பிள் பண்ணி நம்ம வந்து இப்போ டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டோம். அதுதான் நான் சொன்னேன், இந்த வீக் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான வீக்காக இருக்குது. மிட் வீக் வந்து செல்சி கூட தர்மடி வாங்கிட்டு இப்போது வீக்கெண்ட் வந்து அலவஸ் கூட ஜெயிச்சுட்டு ரியல் மட்ரிட் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணோன்னா நம்ம டாப் ஆஃப் லாலிகா போயிட்டோம். ஸோ அது ஒரு பிட்டர் ஸ்வீட்டான ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் லெட்ஸ் கோ டு த அலவஸ் கேம். 3-1 கம்பேக் வின் ஆஃப்டர் த செல்சி ஃபிக்ஸ்சர். பட் இது என்ன சொல்கிறது, இதுலேயும் வந்து நம்ம ஃபஸ்ட் மினிட்ல கோல் வாங்கிட்டோம். ஒரு கார்னர் வந்து செட் பீஸில் ஒரு கோல் வாங்கிட்டோம். பட் தென் குவிக்லி லமின் யமால் ஈக்குவலைஸ்ட் அண்ட் தென் டேனி ஆல்மோ வித் அ பிரேஸ். மெயின் ஃபேக்டர் இன் திஸ் கேம், நான் 2 பிளேயர் பிக் அவுட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஒன் இஸ் ஜெரார்ட் ஃப்ரிக்கின் மால்டினி. ஜோக்காக ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி ஆரம்பித்ததை பையன் வந்து உண்மையாகவே ஆக்கிட்டா. மால்டினி லெவல் பர்ஃபார்மன்ஸ் போடுறான். ஜோக்ஸ் அசைட், பட் ஜெரார்ட் மார்டின் அட் லெஃப்ட் சென்டர் பேக் லுக்ஸ் வெரி வெரி ப்ராமிசிங் எனக்கு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கோலுக்கு அவன் ஒரு லாங் பால் போடுவான் ரஃபீனியாவுக்கு, சரியான பால் போடுவான். அதுக்கப்புறம் ரஃபீனியா வில் பிளே த பால் இன்சைட் அண்ட் தென் அசிஸ்ட் போடுவான் லமீனுக்கு. ஸோ தட் வாஸ் அகெயின் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜெரார்ட் மார்டின். டிஃபென்சிவ்லேயும் வந்து அவனுக்கு பெட்டராக இருக்குது அவன் சென்டர் பேக் ஆடுறது. ஏன்னா ஹி ஹேஸ் டு என்ன சொல்கிறது, அவன் லெஃப்ட் பேக்கில் ஆடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியும் ட்ராக் பேக் பண்ணி 1v1ஸ்லாம். பட் சென்டர் பேக் ஆடும்போது ஹி நோஸ் தட் ஹிஸ் ஒன்லி ஜாப் இஸ் டு டிஃபெண்ட். ஸோ அவன் சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கான். ஐ வுட் பி என்ன சொல்கிறது, ஐ வாண்ட் டு see the same team for our Atletico game. Defense at least. Joan Garcia, Balde, Gerard Martin, Kubarsi and Eric Garcia.
இதுதான் வந்து ஷுட் பி ஆர் பேக் லைன் ஃபார் த அத்லட்டிகோ கேம். அந்த கேமுக்கு வருவோம். பட் மோர் அபவுட் த அலவஸ் கேம். பர்னால் ஸ்டார்ட் பண்ண இந்த கேமில் பர்னால் பிளேட் அ சாலிட் 45 minutes. ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் அகெயின் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் அவனுக்கு மேட்ச் ஃபிட்னஸ் கொண்டு வரது தான் இப்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஐ எம் கிளாட் ஹீ பிளேட் 45 minutes. கசாடோ ஸ்டில் கொஸ்டின் மார்க்ஸ். ஒரு ரொம்ப மிட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் ஃப்ரம் கசாடோ. டேனி ஆல்மோ இந்த மாதிரி இதே மாதிரி அவன் கன்சிஸ்டண்ட்டாக ஆடினா பரவாயில்ல. டேனி ஆல்மோ வந்து ஒரு மேட்ச் 2 கோல் அடிக்கிறான், அடுத்த மேட்ச் வந்து ஏதோ ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி விளாடுவான். அதுதான் பிரச்சனை இப்போ டேனி ஆல்மோ கூட. ஸோ அட்லீஸ்ட் ஐ ஹோப் இந்த 2 கோல் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹீ கேன் பர்ஃபார்ம் வெல். ஏன்னா வி நீட் போத் ஆஃப் தெம். ஏன்னா ஃபெர்மீனும் வந்து ஃபெர்மீன் அண்ட் ஆல்மோ 2 பேரும் தேவை. சில கேம்ஸ்க்கு ஆல்மோ சூட் ஆவான், சில கேம்ஸ்க்கு ஃபெர்மீன் சூட் ஆவான். அண்ட் காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் த ஸ்குவாட். ஸோ ஃபெர்மீன் அண்ட் ஆல்மோ 2 பேரும் வந்து ஹோப்ஃபுல்லி தே டூ வெல். லமீன் வித் அ கோல் அண்ட் அசிஸ்ட் ஒன்ஸ் அகெயின் இன் திஸ் கேம். லமீனை பற்றி சொல்லவே தேவையில்லை. பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேமில். லெவன்டாஸ்கி ஒரு அசிஸ்ட் இந்த கேமில், ரஃபீனியா ஒரு அசிஸ்ட் இந்த கேமில். அண்ட் 60 minutes ஆடி ரஃபீனியாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து யூ கேன் சி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இன் திஸ் பார்சலோனா டீம். அவன் உள்ளே வந்தோடனே டீமோட ப்ரெஸ்ஸிங்கு, டீமோட எனர்ஜி, டீமோட இன்டென்சிட்டி நல்லாவே லைக் அப்படியே ஷிஃப்ட்டு டிராஸ்டிக்காக தெரியுது. ஹீ ஷுட் பி ஆர் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு லைக் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ஜஸ்ட் கிவ் ஹிம் த ஆர்ம் பேண்ட். ஏன்னா ரஃபீனியா வித் த ஆர்ம் பேண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் லெவல் பிளேயர்ஸ். இன்ஸ்டன்ட் இம்பேக்ட். அவன் வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் இன்ஜுரி ஆன மாதிரியே இல்லை. வரான், அப்படியே ரன்னு கொடுக்குறான், அசிஸ்ட் போடுறான், ஷார்ட்ஸ் எடுக்கிறான். ரஃபீனியா மேன், ரஃபீனியா. பிக் சல்யூட் டு ரஃபீனியா அண்ட் வி ஷுட் கீப் ஹிம் ஃபிட். ஏன்னா நம்மளுக்கு யூசிஎல்லோ இல்லை லாலிகா டைட்டிலோ அடிக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இவன் கேப்டனாக இருந்து இவன் லைனப்பில் ஃபஸ்ட்டு பேராக இருந்தால் தான் நம்மளால் எனி டைட்டில் அடிக்க முடியும். ஸோ வெல்கம் பேக் கேப்டன் ரஃபீனியா. 3-1 அப்படின்னு இந்த கேம் வின் பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் ஜோன் கார்சியாவும் இந்த கேமில் வந்து ஒரு 2-3 பிரில்லியன்ட் சேவ்ஸ். ஒரு சேவில் வந்து டைவ் அடித்ததுக்கப்புறம் அவன் ஷார்ட் அடிப்பான், அதுக்கப்புறம் இப்படி சேவ் பண்ணுவான். அதெல்லாம் பார்த்துட்டு வி ஹாவ் அ ரியல் கோல் கீப்பர் இன் கோல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம டெர்ஸ்டேகன் ஐயாவாக இருந்திருந்தா கண்ணை மூடிட்டு இப்படியே இருந்திருப்பார். ஸோ குட் டு ஹாவ் ஜோன் கார்சியா ஆல்சோ பேக். அண்ட் நான் சொன்ன மாதிரி பெட்ரியும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இந்த கேமில். 60th minute அப்புறம் வந்த ஒரு நைஸ் குட் லிட்டில் கேமியோ ஃப்ரம் பெட்ரி. அந்த மொமெண்ட் வந்துருந்துச்சுல, ரஃபீனியா வந்து பெட்ரிக்கு ஆம்பேண்ட் கொடுத்து ஸ்டேடியமே வந்து பெட்ரின்னு சாண்ட் பண்ணிட்டு அண்ட் பெட்ரி கேம் இன் அண்ட் பிளேட் த நெக்ஸ்ட் 30 minutes ஆஸ் த பார்சலோனா கேப்டன். கூஸ் பம்ப்ஸ். அப்படியே கையெல்லாம் வந்து அந்த சான்ஸ் கேட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. பட் ஐ திங்க் நம்ம டீம் சக்சீட் ஆகணும். நம்ம டீம் வந்து யூசிஎல், லாலிகா எல்லாத்துலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஐ திங்க் பெட்ரி, ரஃபீனியா, லமீன் யமால் அண்ட் ஜோன் கார்சியா இந்த 4 பேரை நம்ம ஃபிட் அண்ட் ஃபயரிங்காக வச்சுக்கிட்டோன்னா ஐ திங்க் வி கேன் சம்ஹவ் கெட் த டீம் த்ரூ. பட் ஆப்வியஸ்லி ஆல் 11 players பர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து நம்ம கேம்ஸ் வின் பண்ண முடியும். பட் தீஸ் ஆர் த கோர் 4 இன் மை ஒப்பீனியன் ஆஃப் பார்சலோனா. இவங்களை ஃபிட்டாக வச்சு இவங்களை இப்போ ஃபயரிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் கேன் டூ த ஜாப். பட் அப்படியே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ரியல் மட்ரிட் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணி நம்மளுக்கு இந்தாங்கடா வச்சுக்கோங்க லாலிகா டைட்டில் அப்படின்னு வாரி கொடுத்துருக்காங்க. வி ஆர் டாப் ஆஃப் த டேபிள் ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஃபிக்சர் தான் ஒரு ட்ரிக்கியான ஃபிக்சராக இருக்க போகுது நம்மளுக்கு. ரைட் நவ் வி ஆர் ஆன் 1 point lead in La Liga. 11 wins, 1 draw, 2 losses அண்ட் 34 pointsல இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரும்போது இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். வி வர் இன் பேட் ஃபார்ம், வி வர் இன்ஜுரிஸ் அண்ட் ஸ்கோர் பெருசாக நம்ம கன்சீட் பண்ணிகிட்டு இருந்தோம் கோல்ஸு. பட்
நீங்கள் இப்போ ரெக்கார்ட் லாலிக ரெக்கார்ட் பாருங்கள், நம்ம 14 கேம்ஸ் ஆடியிருக்கோம். we've scored 39 goals. Second highest team is Villarreal and Real Madrid who have scored 29 goals. நம்ம வந்து இன்னும் என்ன சொல்கிறது, even though we are at a poor run of form, we are still outscoring our opponents by 10 goals in the goal difference. ஸோ நம்ம ஜிடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23 இருக்குது, ரியல் மட்ரிட் அண்ட் வில்லாரியாலுக்கு 16 இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறது, இது டைட்டில் ரேஸாக இருக்க போகுது. ஏன்னா அத்லட்டிகோ ஆர் நாட் ஃபார் ஆஃப். அத்லட்டிகோ வந்து இன்னும் 3 points டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. வில்லாரியால் வந்து இன்னும் 2 points கேப்பில் தான் இருக்காங்க. அண்ட் ரியல் மட்ரிட் 1 point கேப்பில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அ 4-way டைட்டில் ரேஸ் அட்லீஸ்ட் ஃபார் நவ். அண்ட் பிக் 3.6 pointer between Atletico Madrid and Barcelona coming up இந்த டியூஸ்டே அன்னைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீக் வாட்செல்லாம் இல்லை மக்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் December 12th எனக்கு கோர்ஸ் முடியுது. ஸோ ஆஃப்டர் தட் ரெகுலராக வந்து நம்ம வாட்செல்லாம் எல்லா கேமுக்கும் போடுவோம். பட் இந்த வீக் வாட்செல்லாம் கிடையாது. ஸோ வெரி வெரி சாரி ஃபார் தட். பட் அத்லெட்டிகோ மட்ரிட் மேட்ச் ப்ரிவ்யூ போயிட்டோம் அப்படின்னா வந்து அத்லெட்டிகோ ஹாவ் பீன் என்ன சொல்கிறது, ஒரு டீசென்ட் ரன் ஆஃப் ஃபார்ம் ஆக்சுவலி. அத்லெட்டிகோ மட்ரிட் வந்து அவங்க டீம் பிளேயிங் 11 பார்த்தீங்கனாலும் சரி, அவங்க ப்ரீவியஸ் வின்ஸாக இருந்தாலும் சரி, தேவ் ஹேட் அ வெரி வெரி குட் ரன். யூனியன் செயின்ட் கொலேஸ்னு ஒரு டீமை 3-1 டிஃபீட் பண்ணியிருக்காங்க. லெவான்டேவை 3-1 டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஹெத்தாஃபே 1-0 டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அத்லெட்டிகோ இன்டர் கூட 2-1 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இன் தேர் மோஸ்ட் ரீசெண்ட் ஃபிக்ஸ்சர் ரியல் ஓவியடோ கூட 2-0 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 out of 5 ஃபிக்ஸ்சர்ஸில் வந்து 5 wins and just conceding 3 goals in their last 5 games. So Atletico Madrid solid-ஆன season so far. And of course their main man being Julian Alvarez, 7 goals in La Liga this season, 2 assists in the 14 matches that they have played. And last game அவங்க playing 11 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேயிங் 11 4-4-2 ஆடுறாங்க. வித் Oblak in goal, Molina, Jimenez, Hanco and Ruggeri as their back line, Nico Gonzalez, Koke, Barrios, Giuliano Simeone on the right, Alex Baena and Julian Alvarez up top. So a 4-4-2, Baena playing like the Griezmann role and the second striker role with Alvarez up top. Koke, Barrios ஒரு சாலிடான பிவட் பேர். நிக்கோ கொன்சாலஸ் அண்ட் சிமியோனேயோட ஒர்க் ரேட் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அண்ட் வி ஆல் நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பிளே அகேன்ஸ்ட் அத்லெட்டிகோ மட்ரிட். சாலிட் டிஃபென்சிவ் டீம். அண்ட் இந்த சீசன் வந்து அவங்க ஸ்கோரிங்கும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க சின்ஸ் தேர் நியூ சைனிங்ஸ் இந்த சம்மர். ஸோ வில் பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிக்ஸ்சர் ஃபார் அஸ் அண்ட் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபிக்ஸ்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டைட்டில் ரேஸ். ஏன்னா வந்து இந்த அத்லெட்டிகோ ஆர் ஸ்டில் இன் த டைட்டில் ரேஸ். ஸோ இது ஒரு ஹியூஜ் 6-pointer ஃபிக்ஸ்சராக இருக்கும். அண்ட் இட் வில் ஹெல்ப் அஸ் எக்ஸ்டெண்ட் ஆர் கேப் அகேன்ஸ்ட் ரியல் மட்ரிட் ஹூ ஆர் அட் செகண்ட். இப்போ 1 point தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா வந்து இட் வில் பி ஆல்மோஸ்ட் 4 points டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஆப்வியஸ்லி மட்ரிட் ஸ்டில் ஹாவ் அ கேம் இன் ஹேண்ட். பட் கோயிங் இன் டு தட் வீக் நம்மளுக்கு ஒரு 4 point டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் மித்தபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்லேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் ஃப்ராங்கி டியாங் வில் கம் பேக் இன் டு த 11. ஐ திங்க் ஈவன் பெட்ரி வில் கம் பேக் இன் டு த 11 அண்ட் பிளே ஒரு 60-70 minutes. ஸோ நம்ம பிவட் ஷுட் பி பேக். மேபி டானி ஆல்மோ கண்டினியூஸ் இன் த 10, ரஃபினியா, யமால், லெவன்டாஸ்கி. அண்ட் பேக்லைன் நான் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு see the same backline that I saw in the Alaves game. அதுதான் வந்து நம்ம லைனப்பாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ரிடிக்ஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னா வந்து ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு ப்ரெஸ் அண்ட் பிளே ஆர் கேம் ஃப்ரம் minute 1. எனக்கு இந்த ஸ்லாக்கிங், ஸ்லவுச்சிங், ஜாகிங், வாக்கிங் இது எதுவுமே பிச்சில் நடக்கக்கூடாது. நீ போகிற 90 minutes கிவ் யுவர் ஹார்ட் அவுட், கிவ் யுவர் 100% அண்ட் பிளே யுவர் கேம். நம்ம அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணாலே வந்து எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். அட்டாக்ஸ் வரும், சான்சஸ் க்ரியேட் ஆகும், நம்ம கோல் ஸ்கோர் பண்ணுவோம். பட் அந்த ப்ரெஸ்ஸிங் வில் பி வெரி 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 இம்பார்ட்டண்ட்.
அண்ட் கன்சிடரிங் அத்லெட்டிகோ மேட்ரிட் இட் வில் பி அ வெரி என்ன சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டீமாக இருக்கும் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அவங்க லோ பிளாக்கை. ஸோ அவங்க எப்படி பிரேக் டவுன் பண்ணுறோம், எப்படி இது பண்ணுறோங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். அண்ட் ஆன் தி அதர் சைடு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வி நோ அத்லெட்டிகோ மேட்ரிட் அவங்க வந்து ஈஸியாக இவ்வளோ கோல்லாம் வாங்க மாட்டாங்க. அண்ட் வித் தட் இன் மைண்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லணுன்னா ஐ வாண்ட் பார்சலோனா டு வின். பட் என்ன சொல்கிறது, நான் இன்னும் அன்சர்டனாக இருக்கேன் வித் அவர் ஃபார்ம், வித் அவர் பிளேயர்ஸ், தட் இஃப் வி கேன் வின் அகேன்ஸ்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆப்வியஸ்லி நம்ம கேம்ப் நோவில் தான் ஆடுறோம். ஸோ வி ஷுட் பி ஏபிள் டு கெட் த ஜாப் டன். ஸோ ஐ வில் சே ப்ராபப்ளி எய்தர் அ 1-0 வின் ஃபார் பார்சா ஆர் அ 1-1 ட்ரா. இதுதான் வந்து என் ப்ரிடிக்ஷன். உங்கள் ப்ரிடிக்ஷனும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க மக்களே. அண்ட் சாரி ஃபார் த டிலே இன் த வீடியோஸ். வி வில் பி பேக் இன் ஃபுல் ஃப்ளோ வெரி வெரி சூன். அப்படியே வந்து வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் தாட்ஸ் என்ன அபவுட் தி 3 டாபிக்ஸ் இந்த லாஸ்ட் 1 வீக்காக நடந்துகிட்ருக்கிற பார்சலோனா கதைகள் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஆஸ் ஆல்வேஸ், டேக் கேர், பபாய், விஸ்காயல் பார்சா.